அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். ராகு கேதுகளை சமாளிக்கக்கூடிய, சரிக்கட்டக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா இந்த ராகு கேதுகள் எப்பயுமே ஒருத்தனுக்கு ரெண்டாம் இடத்துலயோ 10ஆம் இடத்துக்குடையவனுடைய தொடர்பு பெற்றான்னு வைங்க, தொழிலில் போட்டு முடைக்கிறோம். பொருளாதாரத்தை ஒரு நாளைக்கு வளர விடுவோம், ஒரு நாளைக்கு வளர விட மாட்டான். இதெல்லாம் பெரிய கொடுமையான விஷயமா இருக்கும். இன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்க்குறேன், 10 குடையவனோடு கேது ஓட மாட்டேங்கி சாமி அப்படிங்கிறான். தொழில் ஓடாது. அவர்கள் வந்த நோக்கம் என்ன சொல்றான்னா விட்டகுறை தொட்டகுறை என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியம் உடைய ஒரு அமைப்பை நசுக்கி எடுக்கணும். உங்களை நசுக்கி எடுக்கிறதுக்கு தான். ஆனால் நசுக்கி எடுத்தாலும் அந்த கவலை போகுவதற்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். இவங்க 2 பேரால தான் கொடுக்க முடியும். அப்ப ராகு என்று சொன்னால் அதற்கு என்ன காய்? பூசணிக்காய். ராகு என்று சொன்னால் பூசணிக்காய். கேது என்று சொன்னால் எலுமிச்சம்பழம். ஒரு தடைகள்லாம் நீங்குவதற்கு, எந்த வித பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு எலுமிச்சம்பழத்தை 2ஆ வெட்டி அல்லது 4ஆ வெட்டி தலையை சுற்றி வீசுவாங்க இல்லையா? அப்ப தடைகள் போகணும் அப்படின்னு. ராகு என்று சொல்லக்கூடிய பூசணிக்காயை என்ன செய்வாங்க, முச்சந்தில கொண்டு உடைப்பாங்க. இப்ப இந்த பூசணிக்காய்க்கு பயங்கரமான உயிர் சக்தி உண்டு. பூசணிக்காய்க்கு சாதாரண உயிர் சக்தி இல்லை. அதுவும் வெள்ளை பூசணிக்காய் தாம்பத்திய பலத்தையும் சக்தியையும் கொடுக்கும். ஆனா யாரும் அதிகமாக சாப்பிடுவது கிடையாது. ஏதோ ஒரு தடியங்காய் வெள்ளை பூசணிக்காய் தடியங்காய் கடையில் வாங்கி வச்சிருப்போம். என்னைக்கோ ஒரு நாளைக்கு தேவைக்கு இந்த பொம்பளைகள் அறுத்து வச்சுனே ஒரு 100 கொடுங்க யாரும் பிரியப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. எந்த ஒரு மனிதன் பூசணிக்காய் என்று சொல்லக்கூடிய வெள்ளை பூசணிக்காயை வாரத்தில் 2 முறை சாப்பிட்டானோ அவனுக்கு பொருளாதார பற்றாக்குறை வராது, உறுதியா வராது. பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் ராகு. அப்ப அது சாப்பிடணும். சாப்பிட்டால் தாது புஷ்டியை கொடுக்கும். பெண்களுக்கு ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய அந்த இரத்த விருத்தியை கொடுக்கக்கூடியது. சாதாரணமா நினைக்காதீங்க. நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி வச்சிருக்காங்கன்னா அது நமக்கு பயன்பாடு உடையதாக இருக்கணும், வெற்றி உடையதாக இருக்கணும், சக்சஸ் உடையதாக இருக்கணும். அப்படிங்கிறதுனாலதான் சொல்லி வச்சிருப்பான். அப்ப ராகு என்று சொல்லக்கூடிய பூசணிக்காய் உயிர் சக்தி உண்டு. உயிர் சக்தினா தாது விருத்தியை கொடுக்கும், சுரோதனித விருத்தியை கொடுக்கும். கேது என்று சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம் காரிய தடையை போக்குவதற்கு எலுமிச்சம்பழத்தை தலையை சுத்தி வீசுறது, தலையை சுத்தி வெட்டி போடுறது, இதெல்லாம் செய்வோம். அப்ப மொட்டை எடுத்தால் கேது, காது குத்து ராகு. மொட்டை எடுத்தது காது குத்துறாங்க. ராகு கேதுகளுக்கு நன்றி கடன் செலுத்துவது தான். வளர்ந்திருக்கிற அந்த சிறுவயது முடியை குலதெய்வத்துல கொண்டு மொட்டை எடுத்து விட்டது என்று சொன்னால் ஒரு பரிகாரமாகவே இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது கேதுவை சாந்தப்படுத்துதல், திருப்திப்படுத்துதல். அப்ப அதுக்கடுத்து காது குத்துது, ராகு வைத்தது. இப்ப ஐயா இப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன சொல்லலாம், அந்த ஓட்டை குத்துன தழும்பு இருக்கணும். இருந்தால் ராகு பகவான் எப்பயுமே நமக்கு நன்மை செய்வார். சரி, இதை வச்சு என்ன சொல்ல போறீங்க? ஒன்னும் சொல்லல, நல்லதுதான் சொல்ல போறேன். 2 குடையவனுடன் ராகு சேர்க்கை பார்வை. 2 குடையவன் நாளில் ராகு காலத்தில் சவரம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் ராகுவோட தோஷம் போயிடும். 2 குடையவனோடு கேது, இவன் 2 பேரும் எங்க இருப்பானுங்க? இவன் அவனை பார்ப்பான், அவன் இவனை பார்ப்பான். 2 குடையவனோடு எப்பயுமே என்ன சொன்னா ஒண்ணு சேர்ந்திருப்பான் அல்லது பார்ப்பான். இந்த 2 தான். அப்ப 2 குடையவனுடன் ராகு சேர்க்கை பார்வை. 2 குடையவன் நாளில் ராகு காலத்தில் சவரம் செய்தீர்கள் என்று சொன்னால் தடைகள் விலக்கப்படும். ஆண்களுக்கு. பெண்களுக்கு என்னையா சொல்ல போறீரு? ஆம்பளைகளுக்கு சவரம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முடி இருக்கு இல்லையா,
தன்னுடைய முடி கொஞ்சம் லைட்டாக வந்து என்ன சொன்னா கொஞ்சம் அப்படி வந்து ஒரு மட்டப்படுத்தி கரிச்சுன்னு வெட்டிடணும். 2 குடையவன் நாளில் ராகு காலத்திலேயோ அல்லது யமகண்டத்திலேயோ அப்படி வெட்டி விட்டுட்டேங்கன்னு வைங்க, அந்த 2ஆம் இடத்தில் இருக்கின்ற பிரச்சனை அல்லது 4ஆம் இடத்தில் இருக்கின்ற பிரச்சனை அதாவது ராகு கேதுகள் இருக்கின்ற இடத்தில் பிரச்சனை இருக்கும். அவர் ராகு கேதுகள் இருக்கின்ற இடத்தில் வந்து பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது, இந்த பிரச்சனைக்குரியவர்களுடைய எங்க உட்கார்ந்துருக்காங்களோ அந்த நாளில் ராகு காலத்திலேயோ யமகண்டத்திலேயோ நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா ஆண்கள் சவரம் பண்ணலாம். பெண்கள் வந்து என்ன சொல்லலாம்னா தன்னுடைய கூந்தலில் கொஞ்சம் பூமுடி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நீங்களே தாராளமாக வெட்டி நீட் பண்ணி ஒரு பேப்பரில் மடித்து குப்பையில் கொண்டு போய் போட்டோம். இப்படி எந்த ஒரு மனிதன் செய்கிறானோ, இதை எந்த ஒரு மனிதன் என்ன சொல்றானோ செய்கிறானோ, அவனுக்கு அந்த ராகுகேதுவில் இருக்கின்ற இடத்திற்குண்டான தோஷத்தை வந்து போக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது, நான் சொல்லலை. அதனால பரிச்சித்து பாருங்கள். அப்ப ராகு கேதுகளை வந்து சமாளிப்பதற்கு ஒண்ணுமே கிடையாது. யார் ஒருவருக்கு வந்து ராகு 2ஆம் இடத்துல இருந்தாலும், 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல ஒருத்தர் இருப்பார், 4ஆம் இடத்துல ஒருத்தர் இருந்தாருன்னா 10ஆம் இடத்துல ஒருத்தர் இருப்பார், 5ஆம் இடத்துல ஒருத்தர் இருந்தாருன்னா 11ஆம் இடத்துல ஒருத்தர் இருப்பார். இவர்கள் கட்டியாளக்கூடிய ராஜ்யமே அந்த 2 வீடுகளையும் போட்டு என்ன சொன்னாலும் ஒண்ணு உயர்த்தி விட்டு அடிக்கிறது, இல்லைன்னா ஒரு இடம் கிடைக்காம பண்றது. அப்ப வளர்ச்சி வேண்டும் என்று சொன்னால் 5ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கார், அப்ப வளர்ச்சி வேணும். 5 குடையவன் நாளில் வந்து சவரம் பண்ணிடணும். அதே சமயத்தில் வந்து தடைகளை தகர்த்தறிய வேண்டும் என்று சொன்னால் 11 குடையவன் நாளில் வந்து என்ன சொல்ற நல்லா நெகத்தை நல்லா வெட்டிடும். நெகம் நல்லா காலு கையில வந்து சுத்தமா நிதானமா நெகம் வெட்டி வச்சு வெட்டிடும். அப்படி வெட்டும்போது அந்த 5ஆம் இடத்து தோஷமும் சவரம் பண்ணுவதன ராகு இருக்கின்ற இடத்துக்கு சவரம், கேது இருக்கிற இடத்திற்கு கேது என்று சொன்னால் நகத்தை வெட்டி வந்து என்ன சொன்னா கொஞ்சம் தூரம் போட்டுட்டோன்னு வைங்க, கண்டிப்பாக தடைகள் வந்து தவிர்க்கப்படும். எவ்வளவு பெரிய கேதுவுடைய தோஷமாக இருந்தாலும் நகம் வெட்டி தானம் பண்ணு. இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து என்ன சொன்னா ஒரு நகம் வெட்டி கொடுத்தா வாங்கிக்கிடும், நகம் வெட்டி கொடுத்தா வாங்கிக்கிடும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக அதுல வந்து ஒரு வெற்றி இருக்கிறது. நகம் வெட்டி தானம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து அந்த நெகவெட்டி என்பது என்ன சொல்லலாம், நெகத்தை மட்டும்தான் வெட்ட முடியும், வேற எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப நெகம் வெட்டுதல் என்பது ஒரு கேதுவுடைய தடையை நீக்கக்கூடிய ஒரு சக்தி. சவரம் பண்ணுவது முடியை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அந்த ராகு நின்ற நாளில் ராகு காலத்தில் வெட்டிவிட்டால் ஒரு வழி வந்து இலகுவா கிடைக்கும், சக்சஸ் ஆகும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன தாந்திரீக பரிகாரங்கள், கண்டிப்பாக பரிச்சித்து பாருங்கள். சில பேர் இந்த காலத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து வாலிபர்கள் எல்லாம் வந்து என்ன சொல்ல எல்லாம் தாடியோடு தான் அலையிறான். அப்போ கேதுவுடைய தோஷத்தை வந்து மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கிறான். என்னடா அப்படின்னா வந்து என்ன செய்தான் இப்போடைய ஃபேஷன். பெண்களும் தாடியுள்ள வந்து அந்த ஆண் மக்களைத்தான் விரும்புகிறார்கள், சவரம் பண்ணிய அந்த ஆண்களை விரும்புவது இல்லை. அப்படியே கேட்குது ஒரு பொண்ணு வந்து எனக்கு வந்து என்ன சொன்னாலும் கல்யாணம் வேணும், ஓகே சரி பாப்பா, மாப்பிள்ளை வந்து நல்லா தாடி வச்சிருக்கணும் அப்படிங்க, மாப்பிள்ளை தாடி வச்சிருக்கணுமோ. இன்னைக்கு இருக்கிற ஃபேஷன். நான் வந்து தாடி வைக்கிறத வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன், அது இந்த காலத்துக்கு தக்கன நீங்கள் இருக்கணும். அடிக்கடி ட்ரிம் பண்ணிக்கிடும். நாங்கள் அடிக்கடி வந்து சேவ் பண்ணிடுவோம். நாங்கள் வளர்ந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்த பெரியவர்கள் வந்து என்ன சொன்னால் சவரம் பண்ணி கரெக்டாக சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா தாடி வச்சிருந்தா தான் நல்லதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவர்கள் என்ன செய்யணும்னா தாடியை அடிக்கடி ட்ரிம் பண்ணிக்கிடுங்க, சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். அதனால் ராகு என்று சொல்லக்கூடிய பூசணிக்காய் உயிர் சக்தியை கொடுக்கும். ராகு தோஷம் போகணும்னா வாரத்தில் 2 நாள் பூசணிக்காய் சாப்பிடுங்க. கேது தோஷம் போகணுமா லெமன் ஜூஸை
லெமன் ஜூஸை வந்து கட் பண்ணி அழகாக வந்து என்ன சொன்னான்னா போட்டு சீனியும் உப்பும் போட்டு கலக்கி நல்லா நீட் பண்ணிட்டு பேர்வாதி குடிச்சிட்டு பேர்வாதி தூரத்தில் இருந்து ஊத்திரு. இதுவே ஒரு பரிகாரம் தான். இவ்வளவு தூரத்திற்கு வந்து ராகு கேதுகளை சமாளிக்க முடியும். அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் தான். தாத்தா பாட்டிகள் வந்து பேரம் பேத்திகளை வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து அப்படி ஒரு அடித்து அறிவை கொடுப்பவர்கள், அரித்து அறிவை பெறு அப்படித்தான் நம்ம நினைச்சுக்கிடணும். என்னடா ராகுகள் வந்து எவ்வளவு தூரத்திற்கு இதை போய் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம கஷ்டம் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு அறிவை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து அறிவை கொடுப்பவர்கள், பெரிய யோகத்தை கொடுத்து வந்து கொஞ்சம் லேசா கிள்ளி பார்த்துருவாங்க. நம்ம வந்து நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுவதான். அப்ப ராகு கேதுகளை சமாளிக்கக்கூடிய ரகசியம் இதுதான். ரொம்ப சிம்பிள். யார்ட்டையும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், நம்மளே சாரம் பண்ணிடலாம், நம்மளே வந்து முடிய கட் பண்ணிக்கலாம். ராகு கேதுகளுடைய கொடுமை, கேதுவுடைய கொடுமை ரொம்ப ரொம்ப இருக்குதா, உங்களுடைய கேது எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த செவ்வாய்க்கிழமையை பார்த்து வந்து என்ன சொல்றேன்னா வந்து நகை வெட்டி வாங்க, நகை வெட்டி வாங்க. 50 ரூபா இருக்கும், 7 நகை வெட்டி வாங்க. 7 நகை வெட்டியை வந்து என்ன சொல்றான்னா 7 பிள்ளையார் கோயிலில் வைங்க. அவன்கிட்ட போய் வந்து எது கொடுத்துட்டு கிடக்கணும். 7 பிள்ளையார் கோயிலில் வந்து வச்சுட்டு வந்துருங்க, பார்ப்போம், எடுத்துட்டு போயிடுவோம், உறுதியாக எடுத்துட்டு போயிடுவோம். ஆனால் அதை வந்து நம்ம தானம் பண்ற மாதிரி. அதே சமயத்துல ஏன்னா தடியங்காயை வந்து தானம் பண்ணாலும் வாங்க மாட்டான். அப்ப என்ன சார் தடியங்காயை சாப்பிடத்தானே சொல்றான். வாரத்தில் 2 நாள் வந்து என்ன சார் தடியங்காய் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும், உடல் வந்து சக்தி கொடுக்கும், பணம் கொடுக்கும். பெண்களுக்கு வந்து சுரோனித சக்தி வந்து ரொம்ப இம்யூனிட்டி பவர் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். வாழ்க்கை வந்து சங்கடங்கள் தவிர்ப்பதற்கு ஒன்றை வந்து சாப்பிடணும், ஒன்றை வந்து தானம் பண்ணணும். எலுமிச்சம்பழம் தானம் பெரிய யோகத்தை கொடுக்கும். எலுமிச்சம்பழம் கோயிலுக்கு தானம் பண்ணுவது பெரிய யோகத்தை கொடுக்கும். நகவட்டியை வந்து 7 கோயிலில் வைக்கணும். இதை வச்சு பாருங்க, இதை வச்சு பாருங்க, ரொம்ப ஈஸி. ஏன்னா 7 பிள்ளையார் கோயில் நமக்கு என்ன பார்க்க தெரியாதா? அப்படி போய் வந்து ஒரு 2 வீலரில் போகணும். நம்ம ஊரில் 7 பிள்ளையார் கோயில் கண்டிப்பாக இருக்கும். போயிட்டு 2 வீலரில் போயிட்டு அப்படி ஒவ்வொன்றும் வீசிட்டு இருந்தோம், அவ்வளோதான். 3 மாதத்துக்கு என்ன சொன்னாலும் எந்த பிரச்சனையும் கேதுவோடைய பிரச்சனை வராது. ராகுவோடைய பிரச்சனை தீர்வுக்கு தடியங்காயை வந்து கூட்டு பண்ணி நல்லா நல்லா தேங்காய் துருவல் போட்டு நல்லா நீட்டாக 3/4 வேக்காட்டில் வடிக்க சொல்லணும். 3/4 வேக்காட்டில் அதை என்ன செய்யுங்க, அவிக்க சொல்லணும். 3/4 வேக்காடு தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அதனால் இது ஜோதிட சாஸ்திரத்தின் வந்து ஒரு சொல்லாத விஷயம். பரிச்சித்து பாருங்கள். எல்லோருக்கும் வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வணக்கம், வணக்கம்.